இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நேரலை நேயர்களே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். அருமையானவர்களே, நாம் கடந்த 3 தினங்களாக பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து சில தின தியானங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அதன் அடிப்படையில் 4வது இறை செய்தியை, தியான செய்தியை யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையான 3 வசனங்களிலிருந்து நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் உங்கள் அனைவரையும் இந்த நாளின் தின தியானத்திற்கு நேராக உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரும்பி அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் செய்திக்குரிய வேத வசனங்களை நாம் வேதாகமங்களை துறந்து படிப்போம். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 ஆகிய 3 வசனங்களை படிக்க கேட்போம். யோவான் 1, 16, 17, 18. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். நான் இந்த 3 வசனங்களையும் திரும்பவும் ஒரு முறை படிக்கின்றேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இதில் சில வார்த்தைகளை நேற்றைய தின செய்தியிலே தியானித்திருக்கிறோம். ஒன்று, கிருபையின் மேல் கிருபை. அந்த கிருபையின் ஈவு, கிருபையின் மேல் கிருபை என்ன என்பதை நேற்றைய தின செய்தியிலே விவரித்திருந்தேன். அதுபோல கிருபையும் 17ஆம் வசனத்தில் இருக்கிற 2 வார்த்தைகள், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. கிருபை என்பது என்ன, சத்தியம் என்ன என்பதை நேற்றைய தினத்தில் நாம் வேறொரு கண்ணோட்டத்தில் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த 2 பகுதிகளும்
இன்றைய நாளின் தின தியானத்திற்குள்ளே அந்த குறிப்பிட்ட வசனங்களுக்குள்ளே வருகிறது. ஆகவே இன்றைய தினத்தில் அந்த 3 வசனங்களையும் அந்த வசனம் முன்னுரைக்கப்பட்டிருக்கிற அந்த கண்ணோட்டத்தில் அந்த வார்த்தைகள் எதை நமக்கு விவரிக்கின்றன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில நிமிடங்கள் இன்றைய தியான செய்திக்கு ஆயத்தமாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, இந்த பரிசுத்த நாளின் பிற்பகல் வேளையிலும் ஏழை அடியவர்களாகிய நாங்கள் உமது சமூகத்தில் நேரலை செய்தியின் மூலமாக பல்வேறுபட்ட குணாதிசயங்களும் பல்வேறுபட்ட சிந்தனை சொல்வளங்களும் கொண்ட நாங்கள் பல்வேறு இடங்களிலே இருந்து நேரலை செய்தியின் மூலமாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நேரலை செய்திகளை பங்கு பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் சந்தியும். அவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் தூய ஆவியானவருடைய ஆற்றல் ஊற்றெடுத்து பாயத்தக்கதாக தேவரீர் இந்த நாளின் செய்திகளை நீர் ஆசீர்வதித்து தாரும். தியானிக்கப்படுகிற கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல, அந்த வார்த்தைகளை அவர்கள் உள்வாங்கிக் கொள்கின்ற போது அந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து இன்னும் அநேக அறிந்து கொள்ள முடியாத கருகலான உண்மைகளை, சத்தியங்களை அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்துகிற ஜீவ நீரூற்றுகளாய் புறப்பட தேவரீர் கிருபை செய்யும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். கேட்கிற உள்ளங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய கிருபையின் மேல் கிருபையை அவர்கள் சொந்தமாக்கிக் கொள்ள கிறிஸ்து இயேசுவில் உள்ள பரிபூரணத்தின்படியே பிதாவாகிய தேவனே உம்முடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகள் சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை செய்யும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறதீர். பிதாவாகிய தேவனுடைய மகிமையை தரித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க சொன்னோம். கிறிஸ்து பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறது போல கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே நாங்களும் ஆன்மீக வாழ்வுக்குரிய, நித்திய வாழ்வுக்குரிய, பரலோக வாழ்வுக்குரிய பரிபூரண ஆசீர்வாதங்களை எங்கள் ஆவி ஆத்மாவிலும், இந்த மாம்சீக வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களை எங்கள் மாம்சீக வாழ்விலும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொண்டு எங்கள் உரிமை பங்காக கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளவும், அவைகளின் வழியாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும், தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய், இரக்கம் பாராட்டும்படியாய், தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். சித்தம் செய்ய எங்களை பலப்படுத்தும், திடப்படுத்தும். எல்லாம் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்கென்று செய்யப்பட கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் மனதார ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து இன்றைய நாளுக்குரிய தியானத்தை தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனம் அவருடைய பரிபூரணத்தினால் என்று தொடங்குகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி அவருடைய பரிபூரணம் என்பது நாம் ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக, தேவனாக, கர்த்தராக, மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தை இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்படாத வேறொரு இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்படாத வேறொரு கிறிஸ்துவையும் அல்ல. ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழாத வேறொரு ஆவியானவரையும் அல்ல.
நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாய் நமக்கு நம்முடைய பாவத்தின் பரிகார பலியாக தம்மையே கல்வாரி சிலுவையிலே பலியிட ஒப்பு கொடுத்து, அந்த பலியிடுதலாகிய அந்த யாக வேள்வியின் மூலமாய் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை, தம்முடைய ஜீவனாகிய ஆவியை நமக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாம் இரத்தத்தின் விலைக்கிரயத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஆண்டவராகிய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவரே சத்திய ஆவியானவராகவும் நமக்குள்ளே நம்மிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக, மகிமையின் ஆவியானவராகிய தேவனாக வரவும் போகிறார். அவர் நம்மை முற்றிலுமாக தம்முடைய மகிமைக்குள்ளானவர்களாய் மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார். அதை வாக்குத்தத்தம் பண்ணியும் இருக்கிறார். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகின்ற போது, ஊற்ற வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண வளர்ச்சி பெற்ற கிறிஸ்து பரிசுத்தராக இருந்தது போல நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பரிபூரண வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி பெற்றவர்களாய் மாறியிருப்போம். மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போம். அதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலது பக்கத்திலே அல்லது பிதாவினுடைய மடியிலே அமர்ந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவனாக வரவும் போகிறார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் என்று தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள். அவருடைய நாள் பயங்கரமாயிருக்கும். கர்த்தருடைய நாள் பயங்கரமாயிருக்கும். அது மப்பம் மந்தாரவமான நாள். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போல் இருப்பார். அவர் வண்ணாருடைய அடுப்பிலே கொதித்து கொண்டிருக்கிற, நுரை பொங்க கொதித்து கொண்டிருக்கிற, சலவை செய்யும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற துணிகள், சலவை சோப்புகள், சலவை சோப்பினால் கலக்கப்பட்டிருக்கிற அந்த தண்ணீருக்குள் நுரை பொங்க கொதித்து கொண்டிருக்கிற அந்த கொதிநிலை கொண்ட தண்ணீரிலே யாருடைய வண்ணாருடைய சவுக்காரம் போல் இருப்பார். அந்த சவுக்காரம் தண்ணீருக்குள் கொதிநிலையில் இருக்கிற போது, கொதித்து கொண்டிருக்கிற போது, நுரை பொங்க கொதித்து கொண்டிருக்கிற போது, பாவ அழுக்குகளினால் நிறைந்த வஸ்திரங்கள் எப்படி கொதித்து கொண்டிருக்கிறதோ அதுபோல அவர் நம்மை கொதிநிலையிலே உருக்குவார். நமக்குள் இருக்கிற, நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கிற பாவ அருவருப்புகளை, நம்முடைய எலும்புகளிலே படுத்திருக்கிற, குடிகொண்டிருக்கிற பாவ அருவருப்புகளை, பாவ கரைகளை உருக்கி அகற்றுவார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? நாம் அனைவரும் அழைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே வாரும் 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 என்று. ஆம், அவர் வருகிற நாளை நம்மால் சகிக்க முடியுமா? அவர் ஆவியானவராகத்தான் வருகிறார். புடமிடுகிறவனுடைய அக்னியை போல் இருக்கிறார். அந்த அக்னியிலிருந்து வெளிப்படுகிற வெப்ப காற்றை போல் இருக்கிறார். அக்னி சூளையின் அருகிலே சென்றாலே அதில் இடத்துல அந்த பகுதியில் இருக்கிற இந்த அக்னி சூளைக்குள் இருந்து வெளிப்படுகிற அக்னி காற்றானது, நெருப்பிலிருந்து வெளிப்படுகிற காற்றானது அனல் போல இருக்கும். நாம் கருகி போவது போல் நிற்போம். அந்த அளவுக்கு வெப்பம், கொதிநிலை கொண்ட வெப்பமாக இருக்கும். கருகுகிற சற்று அருகாமையிலே சென்றால் நம்முடைய சரீரத்தின் கால்கள் கைகளிலே இருக்கிற மயிர், தலையில் இருக்கிற மயிர் கருகி போகும். அந்த மயிர் கருகுகிற நாற்றம் அடிக்கும். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்படித்தான் இருப்பார். தாங்கிக் கொள்ள முடியுமா? அவரை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு பரிசுத்தவானாக, பரிசுத்தராக இருக்கிறாரோ அந்த நிலைக்கு நாம் பரிசுத்தமாகி இருக்க வேண்டும். அவர் பரிபூரணராய் இருக்கிறது போல நாம் பரிபூரணமாய் மாறி இருக்க வேண்டும். அவர் பரிபூரண பரிசுத்தர், அப்பழுக்கற்ற பரிசுத்தவர்.
அதுபோல நாம் அப்பழுக்கற்றவர்களாய் மாறி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் கருகி போவோம், உருக்கப்படுவோம். ஆகவே அவருடைய பரிபூரணத்தினால், யாருடைய? மரித்து உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால், மகிமையின் ஆவியானவராக இருக்கிற, ஒளியாயிருக்கிற, மகாபரிசுத்தமுள்ள, மகா பரிசுத்தர் 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 என்று புகழப்படுகிற அந்த பரிசுத்தமானவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த கிருபை அவருடைய இரத்தத்தின் விலைக்கரையத்தினால் நமக்கு கிடைத்தது. அதுதான் கிருபை. சும்மா வாயில் வார்த்தைகளால் கிருபை 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 என்று 100 முறை 1000 முறை சொல்லிக் கொண்டிருந்தால், 100 முறை 1000 முறை கிருபை 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 என்று பாடிக்கொண்டிருந்தால், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று 100 முறை 1000 முறை 5000 முறை 10,000 முறை 1,00,000 முறை சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு காலம் பாவம் போகாது. என்ன மந்திரமா? இல்ல தந்திரமா? இல்ல மாயாஜாலமா? அருமையானவர்களே, விளக்கை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழ்ந்திருந்து முணுமுணன்று ஓதுகிற குறிகாரர்களை போல் கிருபை 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 ஆமேன் 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 அல்லேலூயா 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 ரட்சிக்கப்படுவோமா? அவர் சொல்லுகிறார், இல்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு 100 முறை 1000 முறை சொல்லிக் கொண்டே இருந்தால், அந்த முணுமுணன்று வாயிலே வைத்து ஓதிக்கொண்டிருந்தால், இயேசு என்ற பெயருக்கு வல்லமை இருக்கிறது. இயேசு என்ற நாமம் மகா வல்லமை உள்ளது. இயேசுவின் ரத்தம் அதை பார்க்கலும் வல்லமை உள்ளது. உண்மைதான். அதை முணுமுணன்று வாயிலே ஓதிக்கொண்டிருந்தால் நம்முடைய இருதயம் தூய்மையாகுமா? நாம் ரட்சிக்கப்படுவோமா? வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். விளக்கை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூழ்ந்திருந்து முணுமுணன்று ஓதுகிற குறிகாரரை போல் இராதீங்கள். குறி சொல்லுகிறவர்கள் முணுமுணன்று ஓதிக் கொண்டிருப்பார்கள். இன்றைய கிறிஸ்தவம் அப்படி பழகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அதனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை துதிக்கிற துதி அவர்கள் வாயிலே இருக்கிறது, ஆனால் அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு வெகு தூரமாய் விலகி இருக்கிறது. எவ்வளவு தூரம்? வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ, அவ்வளவு தூரமாய் இந்த ஜனங்களுடைய இருதயம் ஆத்துமா என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது என்கிறார். ஆனாலோ அவர்கள் உதடுகளிலே, அவர்களுடைய வாயிலே என்னை துதிக்கிற துதி நிறைந்திருக்கிறது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? கிருபையா? இந்த உதடுகளிலே வாயிலே நிறைந்திருக்கிற, தலைக்கு மேல் இந்த கண்டத்திலே வாய்க்குள்ளே தொண்டையிலிருந்து புறப்படுகிற அந்த சத்தம், அந்த சவுண்ட் பாக்ஸ், அதிலிருந்து வெளிப்படுகிற அந்த சத்தம், அந்த உதடுகளிலிருந்து உச்சரிக்கப்படுகிற அந்த வார்த்தைகள் நம்முடைய பாவ இருதயத்தை, பொல்லாத இருதயத்தை, நம்முடைய எலும்புகளிலே படுத்திருக்கிற பாவத்தை, நம்முடைய இருதயத்தின் வாசற்படியிலே படுத்திருக்கிற பாவத்தை, அதன் பாவ கரையை, அந்த பாவ களிம்பை ஒரு வெண்கல பாத்திரத்திலே, ஒரு வெள்ளி பாத்திரத்திலே, ஒரு செம்பு பாத்திரத்திலே பயன்படுத்தப்படாத ஒரு பாத்திரம், பயன்பாட்டுக்குரியது, பயன்படுத்தப்படுவதற்காக ஒரு பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டது. அந்த பாத்திரம் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் ஓரத்திலே வீட்டின் ஒரு மூலையிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது பாரணியிலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரம் சில ஆண்டுகள் கடந்து எடுத்து பார்த்தால் கரு என்று இருக்கும். கரை படிந்து, பச்சை நிற கரை பாசி படிந்து, டிராஸ், அது களிம்பாக இருக்கும். அதை தேய்த்து வெளுத்தால் அது கரியை பார்க்கிலும் கேவலமான கருவென்று அது உருகி ஓடும். அதுபோல நம்முடைய இருதயங்களும், நம்முடைய ஆத்துமாக்களும், நம்முடைய மனம் என்கிற உள்ளமும் ஆழ்மனதும் இருக்கிறது.
வாயிலே துதித்து ஆமேன் 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 பரிகாசம் பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரே வாரும் வாரும் வாரும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் உச்சரிப்பதினால் இருதயத்தின் பாவக்கரைகள் விலகுமா? நான் சொன்னேனே, பயன்படுத்தப்படாத பாத்திரம் போல் நம்முடைய இருதயம் இருக்கிறது. தேவனால் பயன்படுத்தப்படுகிற பரிசுத்த பணிவிடை பாத்திரங்களாக அவர் நம்முடைய இருதயமாகிய ரட்சிப்பின் தீவட்டியை, நம்முடைய இருதயமாகிய தீவட்டியை, நம்முடைய இருதயமாக ரட்சிப்பின் பாத்திரத்தை அவரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக உருவாக்கினார். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை பணிந்து கொள்ளுவேன், உம்மை துதிப்பேன். என் ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயம் உம்முடைய ஆவியினால் பொங்கி நிரம்பி பொங்கி வழிகிறது. வழியுதா? வாயிலிருந்து வழியுதுங்க, உதடுகளில் இருந்து வழிகிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம். கிருபை 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 கிருபை. கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, ஆச்சரியமான கிருபை, அமேசிங் கிரேஸ் என்றெல்லாம் வழிகிறது. உதடுகளில் இருந்து வாயிலிருந்து வழிந்து கொண்டிருக்கிறது, இருதயத்தில் வழியல. ஆக நாம் அவருடைய பரிபூரணத்தின் மேல் பரிபூரணமாகிய கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்களாய் இருக்கிறோம். அது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக நாம் பயணிக்க ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு நாம் உடன் பங்காளிகளாக மாற வேண்டும். அவர் எனக்காக சிலுவை சுமந்தார், இனி நான் சுமக்க வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அப்படி என்றால் பழைய புதிய உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் அதிக நிருபங்களை எழுதியிருக்கிற பவுலும் பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அப்போஸ்தலர்கள் என்ன பைத்தியக்காரர்களா? இல்லையே. இன்றைய பிரசங்கியார்களும் போதகர்களும் ஆவிக்குரியவர்களும் ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களும் வயிற்று பிழைப்புக்காக, சம்பாத்தியத்திற்காக, பெயர் பிரஸ்தாபங்களுக்காக, சமூக அந்தஸ்துகளுக்காக ஊழிய செய்கிற அனைத்து ஊழியக்காரர்களும் பரிசுத்தவான்களும் ஆதி வேதாகமம் முன்னுரைத்திருக்கிற அப்போஸ்தலர்களும் வேதாகமத்திலே நிருபங்களை எழுதியிருக்கிற நற்செய்தி நூல்களை எழுதின அப்போஸ்தலர்களும் பைத்தியக்காரர்களா? அவர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் ஆனதால் என்று சொல்லுகிறார். நாம் பங்காளிகள் ஆகிற போதுதான் அதன் வழியாக கிறிஸ்து சிலுவையிலே சொந்தமாக்கின அந்த ரட்சிப்பை, சிலுவையிலே சம்பாதித்த அந்த ரட்சிப்பை அவர் சிந்தின இரத்தத்தின் வழியாக, அவர் பட்ட பாடுகளின் வழியாக சொந்தமாக்க முடியும். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அந்த ஸ்தோத்திரம் உங்கள் உதடுகளில் இருந்து வெளிப்படுகிற ஸ்தோத்திரம் அல்லேலூயா, கிருபை, ஆமென், பிரைஸ் தி லார்ட் மற்றும் கிருபை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த வார்த்தைகள் அவர் நம்முடைய பாவ இருதயத்தை, நம்முடைய உலர்ந்த எலும்புகளை, அதிலே படிந்திருக்கிற கரைகளை, அந்த அவருடைய சிலுவை பாடுகளாகிய உபத்திரவங்களின் வழியாய் நம்மை விட்டு உருக்கி அகற்றுகின்ற போது, நம்மை புடமிட்டு பரிசுத்தமாக்குகின்ற போது அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாம் பங்காளிகளாய் அழைக்கப்பட்டு ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நம்முடைய சரீரத்திலே நாம் அனுபவித்து அறிகிறவர்களாய், அந்த அனுபவத்தினோடாய் கடந்து வருகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஏன்? பிற்பாடு அது மகிமையை நமக்கு கொண்டு வருகிறது. கிறிஸ்து மகிமையிலே பிரவேசித்திருக்கிற அந்த மகிமையை நமக்கு கொண்டு வருகிறது. அதுதான் கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால்.
கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஈவு, கிருபை என்பது ஈவு. தயவையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு, கருணையை, என்னென்ன வார்த்தைகள் உண்டோ அந்த வார்த்தைக்கு யோசித்துக் கொள்ளுங்கள். தயவு, இரக்கம், கருணை. இவைகளை, கடவுளின் கருணையை, இறைவனின் இரக்கத்தை, தேவனின் அன்பை, தேவ தயவை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாய் இருந்த நமக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கிருபையாக சிந்தினார். தேவனாகிய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவாக நின்று தம்மை சிலுவையிலே கையளித்தார். பாடுகளுக்கு உட்படுத்தி பாடுபட்டார். அவர் தம்மை புத்துருவாக்கம் செய்து கொண்டார். கற்றுத்தந்த ஜபத்தில், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவர் நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாய் அவர் தம்மை சிலுவையிலே பரிசுத்தமாக ஒப்புக் கொடுத்தார். ஏன் நாம் பாவிகளா இருக்கிறோம், அதுபோல அவரும் பாவியா? தம்மை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுத்தாரா? சற்று நிதானமாக யோசியுங்கள். இந்த ஆவிக்குரிய உணர்ச்சி புலம்புகளை எல்லாம் விட்டுட்டு சாதாரண மனித நிலையிலிருந்து சிந்திக்க தொடங்குங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார், பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார். ஏன்னா அவர் பாவியா? இல்லை. நம் பாவங்களை சுமந்தார், நம் அக்கிரமங்களை சுமந்தார், நம் சாபங்களை சுமந்தார், நம் மேல் இருந்த வியாதிகளை சுமந்தார், நோய்களை சுமந்தார், மரணத்தை சுமந்தார். அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் நிமித்தம் மரணத்தை எங்கள் சரீரங்களிலே சுமந்து திரிகிறவர்களாய் இருக்கிறோம். நற்செய்தியின் நிமித்தம். இங்க யாராவது சுமக்கிறாங்களா? அப்படி நம்ம யாராவது சுமந்திருக்கிறோமா? கேட்டால் சொல்லுகிறோம். நமக்கு போதிக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நமக்காக சிலுவை சுமந்தார், நம் வியாதிகளை சுமந்தார், நம் நோய்களை சுமந்தார், நம் பாவங்களை சுமந்தார், நம் அக்கிரமங்களை சுமந்தார், நமது மரணத்தை சுமந்தார். உண்மைதானுங்க. அவருடைய பாடுகள், அவர் எப்படி நமக்காக பாடுபட்டாரோ அவருடைய பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டுமே. அப்பத்தானே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் நீங்களும் நானும் பங்காளிகளாக முடியும். அப்பொழுதுதானே கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை பரிசுத்தமாக்கி கொண்டாரே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அவர் தம்மையே நமக்காக பரிசுத்தப்படுத்த கொடுத்தாரே. நாம் அவரோடு கூட பாடுபட வேண்டாமா? நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக. சற்று யோசிங்க அருமையானவர்களே. அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு நீங்களும் நானும் உடன் பங்காளிகளாக அந்த பாடுகளை நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதளவிலே அதை அனுபவித்தால் மட்டுமே நம்முடைய இருதயம், பாவ இருதயம், நம்முடைய உலர்ந்த எலும்புகள் பரிசுத்தமாக்கப்படும். அந்த கரைகள் உருக்கப்பட்டு வெளியே செல்லும். அதான் புடமிடுதல். அதாங்க கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளாகிய புடமிடுதல். அதுதான் அக்கினி அபிஷேகமாகிய புடமிடுதல், அக்கினி ஸ்நானமாகிய புடமிடுதல். பரிசுத்த யோவான் அதைத்தான் சொன்னார். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், நான் இப்பொழுது உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் தருகிறேன், மனம் திரும்புதலுக்கென்று. அவர் வந்து பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்கு அக்கினியினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் தருவார். நாம் அவைகளை புறக்கணித்து தள்ளிவிட்டோமே. வானத்தில் இருந்து எழுப்புதலின் அக்கினியை இறக்குகிறார்களே. எங்கே இறங்குறத பார்த்தீங்களா? சிங்கம் கர்ச்சிக்கிறது என்றார்கள், நீங்களும் கண்டீர்கள் சிங்கம் கர்ச்சிக்கிறதை. அக்கினி இறங்குகிறது என்றார்கள், எங்கேயாவது இறங்குச்சா? இல்லைங்க, அது இறங்கிட்டே இருக்கு. இன்னும் இறங்கி கீழே வரல. இவங்க இறக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, வராது. அது சிலுவை பாடுகளாகிய அக்னி, புடமிடுதலின் அக்னி, புடமிடுகிறவருடைய அக்னி. வண்ணாருடைய சவுக்காரம் போல் இருக்கும்.
சிலுவை பாடுகள். உருக்கப்படுவீர்கள், நொறுக்கப்படுவீர்கள், புடமிடப்படுவீர்கள், அழுத்தி தேய்க்கப்படுவீர்கள், இருதயங்கள் கசக்கப்படும், பிழியப்படும், இருதயம் தன்னிடத்தை விட்டு திரிக்கும். அது பரிசுத்தமாக்கப்படும் வரையில் அந்த அனுபவங்களின் ஊடாய் நீங்கள் கடந்து வருகின்ற போது மட்டுமே கிறிஸ்துவின் பரிபூரணத்தினாலே அவர் அருளிய கிருபையின் ஈவாகிய கிறிஸ்துவின் ரத்தம் உங்களிலே தெளிக்கப்படும். அதுக்கு முன்ன தெளிக்கப்படாதுங்க. அது விசுவாசம். நீ ஒருவேளை என்னிடத்தில் கேட்கலாம், கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளுக்கென்று கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதற்கு தெளிக்கப்படுகிற கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று பவுலும், ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று பேதுருவும் எழுதி வைத்திருக்கிறார்களே. உண்மையிலேயே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுமா என்று கேட்கிறீர்களா? ஆம், நிச்சயமாக தெளிக்கப்படும். காண்கிறவைகளை நம்புகிறதல்ல விசுவாசம், காணப்படாதவைகளை நம்புகிறதே விசுவாசம். பைபிளிலே சொல்லுகிறோம், வெளிப்படையாக காணப்படுகிற எதுவும் நம்புகிறது விசுவாசம் அல்ல. அது எல்லாரும் நம்புவாங்க. சத்திய வசனம் என்பது காணப்படாதது. வேதாகமத்தின் ஆழமான உண்மைகள், சத்திய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பது காணப்படக்கூடாத சத்தியம். அதற்குள்ள இருக்க ஆவியை காண முடியாது, அதுக்குள்ள இருக்க ஜீவனையும் பார்க்க முடியாது. அதுபோல கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற போது இது ரத்தம் தானா என்று உன்னால் விசுவாசிக்க முடியுமானால் அந்த நாள் பயங்கரமாக இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, அந்த நாளிலே யூதர்களாயும் இஸ்ரவேலர்களாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள், நீங்களும் நானும் அந்த பாரம்பரிய யூதர்களும் இஸ்ரவேலர்களும் அல்ல, நீங்களும் நானும் அனைவரும், உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவரும் இஸ்ரவேலர்களே. இஸ்ரவேலர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம். இஸ்ரவேல் என்ற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எத்தனும் ஏமாற்றுக்காரனுமாயிருந்த யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த பெயர். அவன் பெயரை மாற்றினார். உன் பெயர் என்ன என்று கேட்டார். எத்தனும் ஏமாற்றுக்காரன் என்று பதில் சொன்னான். அதாவது யாக்கோபு என்று பதில் சொன்னான். இன்னும் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். அவர் அவனுடைய பெயரை மாற்றினார். இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் எனப்படுவாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எனப்படுவாய். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல் என்று தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதான் பேதுரு சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லுகிறார். ஆமாங்க, அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். நாம் இஸ்ரவேலர்கள், புதிய இஸ்ராயலர்கள், பாரம்பரிய இஸ்ராயலர்கள் அல்ல, புதிய இஸ்ராயலர்கள். இதை விசுவாசியுங்கள். அப்பொழுது எரேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்னு நினைக்கிறேன். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்று நடந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கிறிஸ்து. அதான் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளிலே, தெரிந்து கொள்ளப்பட்ட இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாகிய யூதர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக புடமிடப்படுகின்ற போது நம்முடைய இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படும். ஆணுறுப்பின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் யூதன் அல்ல,
இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனே யூதன். ஏன் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்? எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். நம் உள்ளம் இருதயத்தின் நுனித்தோல், அதிலே தான் மனம் என்கிற மனவழி ஒளித்திரை இருக்கிறது. அங்குதான் மனசாட்சி இருக்கிறது. அங்கே தான் ஆத்மா இருக்கிறது. அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது சுத்திகரிக்கப்பட்டு அது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தேவை. தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளின் தண்ணீர்களிலே முழுகினால் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படாது. அது பாவ அக்கிரமங்களாலும் பாவ இச்சைகளாலும் நிறைந்து கரை படிந்த வெண்கல பாத்திரம் போல், களிம்பு படிந்த செம்பு பாத்திரம் போல், கரை படிந்து கரி கருத்து இருக்கிற செம்பு பாத்திரம் போல் வெண்கல பாத்திரம் போல் இருக்கும். இல்லைன்னா கரை படிந்து களிம்பேறி பொட்டலாய் பொட்டி பொத்து போன அலுமினிய பாத்திரம் போல் இருக்கும். இல்லைன்னா துருப்பிடித்த துரும்பு தகரம் போல் இருக்கும். அதான் எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், படிச்சு பாருங்க. நான் உங்களை பித்தளையும் இரும்பும் ஈயமும் வெள்ளியும் வெண்கலமும் செம்புமாய் போன தகரமுமாய் ஈயமும் தகரமுமாய் போன உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். எருசலேம் தேவனுடைய ஆலயம். நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. அந்த எருசலேம் உருக்கப்படும். அதைத்தான் தேவன் மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் புட்டமிட்டுகிறவருடைய அக்கினியை போல் வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை, லேவி புத்திரரை, கர்த்தரால் பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரங்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய் உருவாக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயத்தை, ரட்சிப்பின் தீவட்டி ஆகிய இருதயத்தை கொழுந்து விட்டெறிகிற தீவட்டியாய் மாற்றும்படியாய், அணைந்து கிடக்கிற இருதயத்தை கொழுந்து விட்டெறிய செய்யும்படியாய் அந்த ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயத்தை உருக்கி புடமிடுவார். அதுதான் புடமிடுதல். அப்பொழுது பாவக்கரைகள் சாபக்கரைகள் அனைத்தும் மரணக்கட்டுகள் எல்லாம் விலகி போகும். இந்த கொடூரங்களைத்தான் அவர் சிலுவையிலே அனுபவித்தார். நாம் இயல்பிலேயே அதை அனுபவிக்க வேண்டும். அதுதான் அக்னி அபிஷேகம், அக்னி ஸ்நானம். வானத்திலிருந்து அக்னி எழுப்புவதில் அக்னி இறங்காது. உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் அப்போஸ்தலர்களும் உங்களை ஏமாற்றுகிறார்கள். தண்ணீருக்குள் முழுகினால் அபிஷேகம், வானத்திலிருந்து அக்னி எழுப்புதலின் அக்னி. இதெல்லாம் சாத்தியமில்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். வேத வசனங்கள் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். இன்னும் தெளிக்கப்படல. அந்த நாளுக்கு பிற்பாடுதான் யோவேல் மூலமாய் சொல்லப்பட்ட கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது நீங்கள் மாம்சத்தில் தான் இருப்பீர்கள், மறுபடி பிறந்திருக்க மாட்டீர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மறுபடி பிறந்து விட்டோம் என்கிறார்கள். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட பிற்பாடுதான் மாம்சமான யாவர் மேலும் ரத்தம் ஆவி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். தூய்மையற்ற இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்க மாட்டார். அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியிலே வார்த்து வைக்க மாட்டார்கள். அப்படி வார்த்து வைத்தால் பழைய துருத்தி கரை படிந்திருக்கும். திராட்சை ரசத்தினுடைய செடிமெண்ட்ஸ், அந்த படிமங்கள், அந்த துருத்தியினுடைய அடிப்பகுதி பக்கவாட்டு பகுதி முழுவதையும் கரை வடிந்திருக்கும். அது என்ன செய்யும்? வெடித்து போகும். துருத்தி என்ன செய்யும்? வெடித்து கிழிந்து போகும். துருத்தின்னா ஒரு தோல் பை. நம்முடைய இருதயம் ஒரு தோல் பை. அவர் துருத்தி என்பதை நம்முடைய இருதயத்தை தான் சுட்டி காட்டுகிறார். பாவக்கரைகளால் நிறைந்திருக்கிற
அருவருப்பான சிந்தனைகளால் நிறைந்திருக்கிற நம்முடைய பொல்லாத இருதயமாகிய இருதயத்தை அவர் துருத்தி என்கிறார். அதை அவர் தம்முடைய எருசலேமாக மாற்ற நினைக்கிறார். இருதயத்தை புடமிட ஒப்புக் கொடுக்க வேண்டாமா அருமையானவர்களே? அப்பொழுது அது புடமிடப்பட்டு கரை திரையற்றதாய் சுத்திகரிக்கப்படுகிற போது கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும். அதான் சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அதான் சிலுவையிலே ஈட்டியினால் 3 ஆணிகளாலும் முள்முடி சூட்டப்பட்டும் ஈட்டியினால் குத்தப்பட்டும் திறக்கப்பட்ட நீரூற்றாய் மாற்றப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம். அதான் ஜீவ தண்ணீர் ஊற்று. இதான் திறக்கப்பட்ட ஊற்று. அந்த ஊற்று உங்களுக்கு உண்டாயிருக்கும். அந்த ஊற்று வரும், மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அந்த ஊற்று வருகிற போது உங்கள் மேல் அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கி வரும் முன்பு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நீங்கள் அக்னி பற்றி எரிந்த சீனாய் மலையிடத்திற்கு மட்டுமல்ல, பூமியிலிருந்து பேசினவருக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, வானத்திலிருந்து இப்பொழுது பேசுகிறவருக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் பரிசுத்தவான்களின் சர்வசங்கமாய சபையினிடத்திற்கும் கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்கிறார். இப்பொழுது கேளுங்கள், ஏனெனில் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற காலம் சமீபமாயிற்று. அந்த நாள் வெகு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டு மிதிக்கப்படுதலின் காலம், அனுமதிக்கப்பட்ட காலம் முடிவடைய போகிறது. பரிசுத்த ஜலம் புறஜாதிகளால் அசுத்த ஜீவஜந்துக்களால் மிதிக்கப்பட வேண்டும். 2300 ஆண்டுகள். கிமு 188ஆம் ஆண்டு கிஸ்லேயு மாதம் 23ஆம் தேதி எருசலேம் பரிசுத்த ஸ்தலம், எருசலேம் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் அந்தியோக்கஸ் எபிபானஸ் என்கிற கிரேக்க மன்னனால் கிரேக்கர்களின் தெய்வமாகிய சிஎஸ் என்கிற விக்கிரக தேவனுடைய சிலை எருசலேம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அங்கு ஒரு பெண் பன்றி பலியிடப்பட்டது. யூதர்களுக்கு அருவருப்பு, கர்த்தருக்கு பரிசுத்தம் இல்லாதது, அருவருப்பானது பெண் பன்றி. இந்த சிஎஸ் என்கிற விக்கிரகம் வலு சர்ப்பத்தின் வடிவ தோற்றம். அதற்கு பெண் பன்றி பலியிடப்பட்டது. அன்று முதல் 2300 ராப்பகல் செல்லும், இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். 2300 நாட்கள் செல்லும் என்றார். அருமையானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய படியுங்கள். 2000 சொல்லப்பட்ட ராப்பகல்களில் தரிசனம் சத்தியம், அது நிறைவேற இன்னும் அநேக நாள் செல்லும். தானியேல் 8:24 அந்த வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். 8:11 முதல் கடைசி வரை படியுங்கள். 2300 ராப்பகல் என்பது கர்த்தருடைய தூதர்களுக்கு நாட்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நாட்கள், தேவ ஜனங்களாய் இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் வருடங்கள். தேவனுடைய தூதனுக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் கபிரியேல் தூதன் தானியேல் தீர்க்கதரிசிக்கு சுட்டி காட்டுகிறான். 2300 ராப்பகல், 2300 நாட்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிக்கும் தேவனுடைய வாயாயிருக்கிற தீர்க்கதரிசிக்கும் ஆசாரியனுக்கும் தேவனுடைய பணிவிடை ஆவிகளாயிருக்கிற தூதர்களுக்கும் ஒரு நாள், பூமியின் மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆண்டு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தை முதல் 10 வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே இருக்கு. ஜனங்களுக்கு 490 நாட்கள் வருடங்கள் செய்த கிரமம் தீர்க்கதரிசிக்கு 390 நாட்களாக கொடுக்கப்பட்டது. யூதர்கள் 40 ஆண்டுகள் செய்த கிரமம் தீர்க்கதரிசிக்கு 40 நாட்களாக கொடுக்கப்பட்டது. ஆக
இஸ்ரவேலர்களின் எகிப்திய அடிமைத்தனம் 430 ஆண்டுகள் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு 430 நாட்களாக கொடுக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயத்திலே 2300 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பிக்கப்பட்ட அந்த பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை 2210 ஆண்டுகள் ஆயிற்று. 2210 ஆண்டுகள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 2300 ராப்பகல் செல்லும் என்று சுட்டிக்காட்டி இருக்கிறானே, அந்த நாட்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமா. யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நீங்களும் நானும். இந்த பூமியில் இருக்கிற சர்வ ஜனங்களும் சகல மக்களினங்களை சார்ந்தவர்களும் கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக, ஆவியானவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும். எந்த நாட்கள்? 2300 நாட்கள் என்கிற 2300 ஆண்டுகள் குறைக்கப்படும். நான் சொன்னேன், நீங்க கணக்கிட்டு பார்க்கணும். கிமு 188ஆம் ஆண்டு கிஸ்லேயு மாதம் 23ஆம் தேதி என்று நினைக்கிறேன். வரலாற்றை புரட்டி பாருங்கள். இன்று கிபி 2022ஆம் ஆண்டு 188ம் 2022ம் 2210. நாம் 2210 நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த நாட்கள், சில நாட்கள் குறைக்கப்படும். தெளிவாக சொல்லல, அதனால தெளிவா எனக்கு கரெக்டா சொல்ல முடியாது. நான் தோராயமாக சொல்லுகிறேன். பேதுரு கேட்டான், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனுக்கு நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், 70 தரம் மன்னிக்க கடவாய் என்றார். அப்படின்னா 70 490 தரம், அல்லது 7 + 70 77 தரம். குறைந்தபட்சம் 77 தரம் மன்னிக்க வேண்டும். அதிகபட்சம் 490 தரம் மன்னிக்க வேண்டும். நாம் மன்னிக்கும் அன்பை பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்து மன்னித்தார். அவர் மன்னிக்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் இல்லையா? அது கிறிஸ்துவின் பண்பியல்பு. அப்படின்னா குறைந்தபட்சம் 77 தரம், அதிகபட்சம் 490 தரம். 7 பெருக்கல் 70 490 தரம். நான் 490 விட்டுருவோம், குறைந்தபட்சத்தை எடுத்துக்கொள்வோம். 7 கூட்டல் 70 77 தரம். 77 நாட்கள் குறைக்கப்படலாம். இது என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். வேத வசனங்களை ஆதாரமாய் சொல்லுகிறேன். 77 ஆண்டுகள் குறைக்கப்படுமானால் 2300ல 77 ஆண்டுகள் குறைக்கப்பட்டா எவ்வளவு வரும்? (2300 ஆண்டுகளில் 77 குறைக்கப்பட்டால் 2223 வர வேண்டும் இல்லையா? அப்படித்தானே? அப்படின்னா இப்ப 2210, ஒரு 23 ஆண்டுகளை சேர்த்தால் 2233 ஆண்டுகள். 2300ல 77 ஆண்டுகள் குறைக்கப்படுமானால் 2023ஆம் ஆண்டு. இப்ப 2210வது ஆண்டுக்குள்ள நம்ம 10 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்னும் 13 ஆண்டுகள் இருக்கிறது. ஆக 2033ஆம் ஆண்டிலே அக்கிரமத்திற்கு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலம் முடிவடைகிறது. குறைக்கப்படுகிற காலம் 77 ஆண்டுகளாக இருக்கும் பட்சத்தில், அப்படின்னா பாழாக்கும் அருவருப்பு ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளும் குடிகொண்டிருக்கிறது.
விக்கிரகங்களாய், பாவ அருவருப்புகளாய், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாகிய கிறிஸ்துவுக்கு நம் இருதயங்கள் அருவருப்பாயிருக்கிறது. இந்த அருவருப்புகளாகிய பாவங்கள், சாபங்கள் நம்மை விட்டு அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் சகல அசுத்தாவிகளையும் தேசத்தை விட்டு, பூமியை விட்டு துரத்தும்படியாய் பரிசுத்தாவியானவர் வருகிறார். அவர் வருகிற போது சகல இந்த நாள் வரை செயலாற்றிக் கொண்டிருக்கிற அனைத்து உலகத்தின் ஆவிகளும், செத்த தேவர்களும், ஆண்டராட்சதர்களும், குறி சொல்லுகிற ஆவிகளும், அசுத்தாவிகளும் பூமியின் எல்லைகளை விட்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை விட்டு ஓடும். சகரியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்நாளிலே நான் குறி சொல்லுகிற ஆவியையும் அசுத்தாவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அது கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளும் ஆகும். அது பரிசுத்தாவியானவராகிய தேவன் இறங்கி வருகிற நாளும் ஆகும். மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிற நாளும் ஆகும். அப்பொழுது அசுத்தாவிகள் அனைத்தும் விலகி ஓடி இருக்க வேண்டும். அது இன்னும் சம்பவிக்கலையே. கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படலையே. கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் இருதயங்களை கழுவ வேண்டும். விசுவாசிக்கிறாயா? சத்திய வசனங்கள், வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்து வார்த்தைகளும், தீர்க்க தரிசனங்களானாலும் சரி, நியாய பிரமாணங்களானாலும் சரி, அனைத்தும் கர்த்தருடைய பரிசுத்தாவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் அனைத்தும் பட்சிக்கிற அக்னியாயும் இருக்கிறது. மலைகளை மோதி உடைக்கிற சம்மட்டியாகவும் இருக்கிறது. அந்த பரிசுத்த வார்த்தைகள் அனைத்தும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாகவும் இருக்கிறது. நம்புகிறீர்களா? அப்ப இந்த வார்த்தை திறக்கப்பட்ட நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பாவத்தையும் அழுக்கையும் கழுவுகிற சுத்த ஜலம் தெளிக்கப்படும்படியாய் இந்த பூமியிலே, ஆகாயத்தில், பிரபஞ்சத்திலே கடந்து வரும் அந்த நாள் கிறிஸ்துவின் ரத்தம் தான் மேல் தெளிக்கப்படும். நம்புங்கள். இதுதான் விசுவாசம்ங்க. அதுதான் விசுவாசம். கிறிஸ்துவின் பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற ரத்தத்திலே தான் இருக்கிறது. அதுக்காகத்தான் சொன்னேங்க, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளை புறக்கணிப்பீர்கள் என்றால் அது 7 ஆண்டுகள். ஒரு நாள் 2 நாள் அல்ல. தேவன் கிருபை உள்ளவர். தேவனுடைய கிருபையின் மேல் கிருபை. அவர் கல்வாரி சிலுவையிலே சுதந்தரித்த அந்த மகாபரிதான ரட்சிப்பை நீங்களும் நான், இந்த பூமியின் ஜனங்களும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு, உரிமைப்படுத்திக் கொள்வதற்கு அவர் 7 ஆண்டுகளை நியமித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் காலம் 7 ஆண்டுகள். அப்பொழுது பூமியின் சகல கோத்திரத்தாரிலும், வம்சத்தாரிலும், பாசைக்காரர்களும், சகல மக்கள் இனங்களிலும் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் அனைவரும் மீட்டு விடுதலையாக்கப்படுவார்கள். அவர்களின் மேல் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும். அவர்களின் மேல், யார் மேல் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அவர்களின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன யோவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் நிறைவேறும். இன்று அங்கே சொல்லுகிறார்களே, ஆவியானவர் பின்மாறி மழையாய் இறங்குகிறார். இதெல்லாம் கிராபிக்ஸ் வேலை, வித்தை, மாய வித்தை. எழுப்புதலின் அக்கினி இறங்குகிறது, மாய வித்தை. அதை நம்புறீங்களா? நான் இது மாய்மாலம் என்கிறேன். வசனமே சத்தியம். சத்திய வசனமே மெய்யானது, உண்மையானது, சத்தியமானது. அதுவே வார்த்தையானவராகிய கிறிஸ்து. அவர் சத்தியமானவர். அவர் வாக்கு மாறுகிறவர் அல்ல. அவர் வாக்கு தத்தத்தின் தேவன். வாக்கு தத்தங்களை தேடி ஓடுகிறீர்களே, வாக்கு தத்தத்தின் தேவன். அவர் பொய்யுரையாதவர். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள் பொய் சொல்லுவார்கள். சம்பாத்தியம், வயிற்று பிழைப்பு, வியாபாரம், ஜப வியாபாரம், தீர்க்க தரிசன வியாபாரம், அபிஷேக வியாபாரம், எழுப்புதலின் அக்னி வியாபாரம், சமாதான வியாபாரம். கர்த்தர் வியாபாரி அல்ல. அவர் வாக்கு மாறாதவர். அவர் வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன், வாக்கு தத்தத்தின் தேவன், பொய்யுரையாதவர். பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதற்கு மறுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்வார். தாமதிப்பது போல் தோன்றுகிறது இல்லை, அது கால தாமதமாகும் என்று சொல்லியிருந்தார்.
அது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற அநேக நாட்கள் செல்லும் என்றார். அந்த நாட்கள் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, 2033 ஆண்டிற்கு முன்பாக இந்த காரியங்கள் நிறைவேறி முடிந்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு என்னுடைய கணக்கீடு, நான் கணக்கிட்ட கணக்குகளின்படி, எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களின்படி, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி 2022 தொடங்கும்னு நினைச்சிருந்தேன். எழுதினேன், பிரசங்கித்தேன். தேவன் சொன்னார், ஒரு நாள் கூடுதலாகும் என்றார். ஒரு நாளும் 10 மணி நேரமும் கூடுதலாகும் என்றார். அப்படியானால் ஒரு வருடமும் 10 நாட்களும் கூடுதலாகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா 2023 ஆண்டுல நிச்சயமாக ஆரம்பமாகும். 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கும். 2023 முதல் 2029 கடைசி வரை, அல்லது 2030 துவக்கம் வரை கிறிஸ்துவின் மீட்பின் பணி, கல்வாரி சிலுவையிலே சுதந்தரிக்கப்பட்ட அந்த மகாபரிதான ரட்சிப்பின் பணி நடைபெற தொடங்கும். அது ஆரம்பிக்கிற நாள் படுபயங்கரமாயிருக்கும். அப்படியானால் 2023 ஆண்டிலே மகாபயங்கரமான நாள் வந்து சம்பவிக்கும். ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது மகா ஆபத்து காலம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அது மகா பயங்கரமான ஆபத்து காலம். இப்பொழுதே ஆபத்து காலம் ஆரம்பித்து விட்டது. அதுக்கு பிற்பாடு 2030க்கு பிற்பாடு, 2029க்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவுக்கு 7 ஆண்டுகள். அதோடு அந்த 7 ஆண்டு முடியும் போது 2037 முடிஞ்சிடும். பிரபஞ்சம் இன்று இருக்கிற அக்கிரமத்தின் முடிவு முழுவதுமாக சாம்பலாகி இருக்கும். அருமையானவர்களே, நம்புகிறீர்கள்? அதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, யாருக்கு அந்தி கிறிஸ்துவாக வெளிப்படுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ, அதிகாரம் இன்னும் கொடுக்கப்படவில்லை, அனுமதி வழங்கப்பட்டாயிற்று. வலு சர்ப்பத்தின் 10வது அவதாரம் கல்கி அவதாரம், கள்ள கிறிஸ்து அவதாரம். அவன் இந்த தேசத்திலே என்ன கொடூரங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள். அது 2022 இந்த கொடூரங்கள் என்றால் 2023க்கு பிற்பாடு கொடூரங்கள் பயங்கரமாயிருக்கும். தாங்க மாட்டீர்கள். அவன் சகல ஜாதிகளையும் அழிப்பதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறான். தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் தவிர மற்ற அனைவரும், அவன் இந்துவா இருந்தாலும் சரி, விக்கிரகாராதனைக்காரனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தான் சார்ந்த சமூகங்களை தவிர மற்றவர்கள் அனைவரையும், சகல இனங்களையும் சகல ஜாதிகளையும் அழித்தொழிக்க கங்கணம் கட்டியிருக்கிறான். இப்பொழுது அந்த கொடூரங்கள் உங்கள் தேசத்திலே கண்முன்பே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. மனம் திரும்புதலின் காலம் இது. காலத்தை தாமதப்படுத்தினீர்கள் என்றால் அழிவு நிச்சயம். மாபெரும் ஆபத்து காலம் வருகிறது. கர்த்தர் தம்முடைய சேனைகளோடு வருகிறார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? தப்பி பிழைப்பது கடினமாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால், கிருபையின் மேல் கிருபையாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய கிருபையின் மேல் கிருபை, அவருடைய கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த கிருபையை உதாசீனப்படுத்துவீர்கள் என்றால், கிருபையை தண்ணீருக்கு சமமாக்குவீர்கள் என்றால் உங்களுக்கு ஐயோ. வேற என்ன சொல்றதுக்கு எனக்கு வாயில வரல. வேற எதையும் சொல்லவும் நான் விரும்பவில்லை. அப்படின்னா சாபம் போடுறாங்க. அருமையானவர்களே, கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அந்த கிருபையாகிய, கிருபையின் ஈவாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை, தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புறக்கணித்து தள்ளிவிட்டோம் என்றால்
ஐயோ, ஆபத்து. 17ஆம் வசனம், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. நான் பரிபூரணத்தை குறித்து 2 வார்த்தைகளை, 2 வசனங்களை உங்களோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கொலோசையருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் கொலோசைய திருச்சபைக்கு எழுதின கடிதத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் ஆகிய 2 வசனங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பரிபூரணம் எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசினது உங்களுக்கு இது ஒருவேளை புரட்டு உபதேசம் போல தோன்றினால், ஏனெனா இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நீங்கள் உங்கள் ஆயுசு நாட்களிலே கேட்டு இருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட வசனங்கள் உங்கள் தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய வாயிலே வராது. ஏன்னா உங்களை வசீகரிப்பதும் வஞ்சிப்பதும் தான் அவர்களுடைய நோக்கம், வியாபாரம். எனக்கு இது வியாபாரம் இல்லை, வயிற்று பிழைப்பு தொழிலும் இல்லை, சம்பாத்திய தொழிலும் இல்லை. அதுக்கு தான் பாக்குறீங்களே. எனக்கு வயிற்று பிழைப்பு தொழில் புத்தக வியாபாரம். அதுல யாராவது வந்துன்னா எனக்கு வயிற்று பிழைப்பு நடக்கும். நான் சம்பாதித்து வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் பிரசங்கித்துக் கொண்டிருப்பது எனக்கு வயிற்று பிழைப்பு தொழிலும் அல்ல, சம்பாத்திய வியாபார தொழிலும் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால உங்களை வசீகரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கவர்ச்சிகரமா உங்களை கவர்ந்தெழுக்க வேண்டிய காந்தத்துண்டு குண்டூசியை இழுத்துக் கொள்வது போல் உங்களை இழுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. உங்கள் பர்சுகளை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க பர்சுல ஆசீர்வாதத்தை இறக்கி, ஆவியை இறக்கி, உங்க பர்சுல மணி பர்சுல இருக்கக்கூடிய பணத்தை ஏன் பாக்கெட்டுக்கு, ஏன் பணப்பைக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா மாயவத்தை, நான் காந்த துண்டும் இல்லை, நீங்க குண்டூசிகளும் இல்லை. நீங்கள் குண்டூசிகள் என்றால் நானும் குண்டூசியே, அவ்வளவுதான். அந்த வசீகரமோ கவர்ச்சியோ கவர்ந்தெழுக்கிற சக்தியோ என்கிட்ட இல்லை. மாயவித்தைகள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்கள். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். எவருக்குள்ளே? கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கும். 20ஆம் வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எதுக்குங்க? எதன் மூலமாய்? நான் கிறிஸ்துவின் ரத்தத்தை தான் ஹைலைட் பண்றேன். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் கிறிஸ்துவின் தெளிக்கப்பட போகிற கிறிஸ்துவின் ரத்தத்தையும் தான் போக்கஸ் பண்றேன், ஹைலைட் பண்றேன். எதுக்கு? உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு பரிபூரணமான சுவிசேஷமாக, ஒரு பரிபூரண உபதேசமாக, ஒரு பரிபூரணமான கிருபையின் மேல் கிருபை இல்ல நற்செய்தியாக, கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தையும் கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளையும் தான் உங்களுக்கு போதிக்கிறேன். அது உண்மையா பொய்யாங்கிறத பார்க்கணும். நீங்க சிந்திக்கிறதுக்காகத்தான் இந்த வசனத்துக்குள்ளே வந்தேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்து புரட்டி பாருங்கள். இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா? அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. எத்தனை கிறிஸ்தவனுக்கு சமாதானம் இருக்கு? சமாதானம் சமாதானம். நாங்க தமிழ்நாட்டுக்கு சமாதானம் கொண்டு வருகிறோம், சென்னை பட்டணத்திற்கு சமாதானம் கொண்டு வருகிறோம், இந்திய தேசத்திற்கு சமாதானம் கொண்டு வருகிறோம் என்று எத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் சமாதானம் வந்திருக்கா? தமிழ்நாட்டில் சமாதானம் வந்திருக்கா? சென்னை பட்டணத்தில் சமாதானம் வந்திருக்கா? உலகத்தில் சமாதானம் வந்திருக்கா? இல்ல. எதுக்கு ஏமாத்துறாங்க தெரியுமா? வியாபாரம். அவர்களுக்கு சம்பாத்திய தொழில், பெயர் பிரஸ்தாபம், உலகெங்கும் புகழப்பட வேண்டும். சமாதானத்துக்காக ஜபிக்கிற கூட்டம். புரிந்து கொள்ளுங்கள். நான் அவங்களை பரிகாசம் பண்ணல, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். புரிந்து கொள்ள விருப்பமானால் புரிந்து கொள்ளுங்கள், இல்லைன்னா என்ன பைத்தியக்காரங்க சொல்லுங்க.
நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. அருமையானவர்களே, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், நாம் அனைவரும் பூலோகத்தில் இருக்கிறோம். பூலோகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டவைகளில் முதற் பேரானவர்கள் யார்? நாம், மனிதர்களாகிய நாம். பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள். பரலோகத்தில் உள்ளவைகள் யாது? எது? நம்முடைய நிஜ வடிவங்களாகிய பரலோகவாசிகள், தூதர்கள், தேவகுமாரர்கள், தேவபுத்திரர்கள். அதுதான் பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். சர்வ சிருஷ்டிகளும் தேவபுத்திரர்களாய் வெளிப்படுவதற்கு ஏகமாய் தபித்து பிரசவ வேதனைப்படுகிறது. நாம் பூலோகத்திலே மனிதர்களாயிருந்து நமக்குள்ளே ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய புத்திர சுவீகாரம், எந்த புத்திர சுவீகாரம்? தேவபுத்திரர்களாய், தேவகுமாரர்களாய், தேவகுமாரத்திகளாய் மறுபடி பிறப்பதற்கு ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரையான வசனங்களை படித்து பாருங்கள், அங்கே இருக்கு. இங்கே பூலோகத்தில் உள்ளவைகள் நாம் ஏகமாய் தவித்து தேவபுத்திரர்களாய், தேவகுமாரர்களாய் வெளிப்படுவதற்கு நாம் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறோமா? அந்த பிரசவ வேதனை தாங்க சிலுவை பாடுகள், அக்னி அபிஷேகம், அக்னி ஸ்நானம், அக்னி ஸ்நானமும் அக்னி அபிஷேகமும் ஆகிய சிலுவை பாடுகளே அந்த பிரசவ வேதனை. அந்த பிரசவ வேதனையை பற்றி தெரியணும்னா உங்கள் தாய்மார்களிடத்திலே கேளுங்கள். உங்களை பெற்ற உங்கள் தாய்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே கேளுங்கள், அந்த பிரசவ வேதனை எப்படி இருந்துச்சம்மான்னு. அந்த வேதனை படணுங்க. சும்மா தண்ணியில முழுகுனேன், நான் மறுபடி பிறந்து விட்டேன்னா ரொம்ப ஈஸியான காரியமா? உங்கள் தாய்மார்களிடத்திலே, உங்களை பெற்ற உங்கள் தாய்மார்களிடத்திலே கேளுங்கள், அம்மா என்னை நீங்கள் பெற்றெடுத்த போது எவ்வளவு வேதனைப்பட்டீர்கள் என்று. எனக்கு இந்த பிள்ளையே வேண்டாம், என்னை விட்டுருங்க சத்தம் போட்ட பொம்பளைங்களும் உண்டு. ஏன் அந்த அளவுக்கு கொட்டுகிற வேதனை? மரண உபாதை, மரணத்தை சந்திக்கிற வேதனை. ரட்சிப்பு என்றால் சும்மா வருதுன்னு நினைச்சீங்களா? தண்ணியில முழுகுனேன், ரட்சிக்கப்பட்டேன், அந்நியவாச அடையாளம் பெற்றேன், பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றேன், மறுபடி பிறந்தேன். இது மேஜிக்காயா, மாயாஜாலமா? தெரியாம கேட்கிறேன். நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் பிரசவ வேதனைப்பட வேண்டும். அந்த வேதனை தான் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள். பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் நம்முடைய நிஜ வடிவங்களாக பரலோகவாசிகளாகிய தேவபுத்திரர்களும் தேவகுமாரர்களும் தேவதூதர்களும் உலகவாசிகளாகிய தேவபுத்திரர்களாய் புறப்படுக்க விரும்புகிற நம்மோடு இணைக்கப்பட வேண்டும். நாமும் தேவபுத்திரர்களாய் மறுபடி புறப்படுக்கின்ற நாமும் பரலோகத்தில் இருக்கிற நித்தியவாசிகளாகிய பரிசுத்த தேவதூதர்களும் தேவகுமாரர்களும் நம்மோடு இணைக்கப்பட வேண்டும். அப்பொழுது நாம் பரிபூரண புருஷர்களாய் மாறுவோம். கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கேற்ற பூரண புருஷர்களாய் மாறுவோம். அதுதான் பரிபூரணத்துவம், நம்முடைய ரட்சிப்பின் பரிபூரணத்துவம். அப்பொழுது பரிசுத்தாவியானவர் முத்திரை போடுவார். பரலோகவாசியாகிய உன்னுடைய நிஜ வடிவத்தையும் பூலோகவாசியாகிய உன்னுடைய ஆத்மாவையும் பரிசுத்தாவியினால் நிரப்பி தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய ஊழியக்காரனாக முத்திரை போடுவார். அதுதான் பின்மாறி ஊற்றப்படும் காலம். அப்படின்னா சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படியான திறக்கப்பட்ட நீரூற்றாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே, அதிலிருந்து தெளிக்கப்படுகிற சுத்த ஜலமாகிய கிறிஸ்துவின் இரத்தத்திலே, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின்படியான தெளிக்கப்பட போகிற சுத்த ஜலம், அந்த சுத்த ஜலம் உன் பாவ இருதயங்களில் இருக்கிற அருவருப்புகளை கழுவி அகற்றும், உன்னை பரிசுத்தமாக்கும். அந்த சுத்த ஜலத்திலே நீ முழுக வேண்டும். அந்த ஜலம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையான வசனங்களை படிங்க. ரத்தத்தில், பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3: ரத்தம், ஜலம், ஆவி. கிறிஸ்துவின் ரத்தத்தில் 3 ஒன்றாக இருக்கிறது. ஜலம் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது.
இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டால் ஒருவன் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. பூமியில இருக்கிற ஜலத்தை சொல்லல அவரு, கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையிலே சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற ஆவியையும் ஜலத்தையும் சொன்னார். புரியுதா? நான் சொல்லுவதில் ஏதாயிலும் புரட்டு உபதேசம் இருக்கிறதா? வேதத்தில் இல்லாத ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேனா? அருமையானவர்களே, நிதானமாக யோசித்து பாருங்கள். மூளை சலவை செய்வதல்ல இது. சத்திய வசனத்தை உங்களை சிந்திக்க தூண்டுகிறேன். நீங்கள் சிந்தனை வயப்பட்டவர்களாய் அல்ல, உங்கள் இருதயங்கள் வசீகரிக்கப்பட்டவைகளாய் அல்ல, உங்கள் ஆத்துமாக்கள் கவர்ச்சியினால் நிரப்பப்பட்டவைகளாய் அல்ல, உங்கள் இருதயங்கள் உங்கள் சிந்தனை திறனை அதிகரிப்பதற்காக சத்திய வசனத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கிறேன். நலமானவைகளை பிடித்துக் கொள்ள அழைக்கிறேன். அருமையானவர்களே, இன்னும் ஒரு வசனத்தை கூட சுட்டி காட்டிட்டு அடுத்த வசனத்துக்குள்ளே நான் வருகிறேன். அதே கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசையர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எவருக்குள்? வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாசமாயிருக்கிறது. எவை? தேவத்துவத்தின் பரிபூரணம், பிதாவாகிய தேவனுடைய பரிபூரணம், பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவனுடைய பரிபூரணம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பூரணமாய் பரிபூரணமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்படி என்றால் சரீரத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தில் சகலமும் பரிபூரணமாயிருக்கிறது தானே. அதான் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட, சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தில் ஆவி இருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி இருக்கிறது, ஜலம் இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய பாவ அருவருப்புகளை கழுவுகிற சுத்த ஜலம் இருக்கிறது. போதுமா? கிறிஸ்துவின் பண்பியல்புகளை நமக்கு தருகிற, தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுருவாக்கம் செய்கிற கிறிஸ்துவின் மரபணுக்கள், கிறிஸ்துவின் உயிரணுக்கள், கிறிஸ்துவின் குணாதிசயங்களை சுமந்து வருகிற அந்த உயிரணுக்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. போதுமா? தேவனுடைய பிள்ளைகளாய், தேவ புத்திரர்களாய், தேவகுமாரர்களாய், தேவகுமாரத்திகளாய் நீங்களும் நானும் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போதுமா? இல்ல உலகத்தின் தண்ணீர் வேண்டுமா? நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். 10ஆம் வசனம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இருக்கிறீர்களா? துரைத்தனங்கள் என்றால் என்ன? அதிபதிகள், துரைத்தனங்கள், இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள், தேசங்களை ஆளுகிறவர்கள், பிராந்திய அதிபதிகள். அதிகாரங்கள் என்றால் கலெக்டர்ஸ், ஆட்சி செய்கிறவர்கள். துரைத்தனங்கள் என்றால் ஆளுகிறவர்கள். தேசத்தின் ஒரு பகுதியை ஆளுகிறவர்கள், தேசத்தின் பல பகுதிகளை ஆளுகிறவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், பேரரசுகளை ஆளுகிறவர்கள் துரைத்தனங்கள். அதிகாரங்கள் என்றால் கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், ஆட்சியாளர்கள். சகல ஆட்சி அதிகாரங்களும் ஆளும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிறவர் யார்? கிறிஸ்து. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மகாராஜா. தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாதேவன். கர்த்தாக்களுக்கெல்லாம் கர்த்தா, பரிபூரணமான கர்த்தர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா.
ராஜாதி ராஜா. அவர் எல்லாவற்றிற்கும் தலைவராயிருக்கிறார். அவருக்குள் நீங்கள் பரிபூரணமாயிருக்கிறீர்களா? நீங்கள் ஆளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆட்சி அதிகாரம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ராஜாக்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஆசாரியர்களாய் இருக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களையும் என்னையும் ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் மாற்றுகிறது, புத்துருவாக்கம் செய்கிறது. மேலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த தெளிக்கப்படுகிற ரத்தத்தினிடத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லுகிற வசனங்களுக்கு முன்பு ராஜரீக ஆசாரிய தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். ஒருவரே ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறான், ராஜரீக ஆசாரியன். தேவ ஜனங்கள் ராஜாக்களாயிருக்கிறார்கள், இன்று அடிமைகளாயிருக்கிறீர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள், துன்புறுத்தப்படுகிறீர்கள், மனிதன் என்று மதிக்க தகுதியற்றவர்களாயிருக்கிறீர்கள். அன்று கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற போது ராஜாக்களாய் மாறுவீர்கள், ஆசாரியர்களாய் மாறுவீர்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறுவீர்கள். அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அப்பொழுது கிறிஸ்துவில் இருக்கிற பரிபூரணம் எல்லாம் உங்களுக்குள் சொந்தமாகும். ஆகணுமா? இன்னைக்கு யாராவது ஆகியிருக்கீங்களா? ஆவிக்குரியவர்கள் யாராவது மறுபடி பிறந்தவர்கள் ராஜாக்களாய் மாறி இருக்கிறீர்களா? ஆசாரியர்களாய் மாறி இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் பரிபூரணத்தை எல்லாம் தமதாக்கி உரிமையாக்கி கொண்ட ராஜரீக ஆசாரியர்களாய் மாறி இருக்கிறீர்களா? கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், மகாபிரதான ஆசாரியராய் இருக்கிறார், தேவாதி தேவனாய் இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார். அவரை போல மாறி இருக்கிறீர்களா? இல்லை. வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் தானே, மற்றவர்களை வஞ்சிக்கிறார்கள் தானே. புரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமா, நான் கேட்கிறேன், சற்று வித்தியாசமான வார்த்தை. நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனம். இதென்னங்க புதிய விருத்த சேதனம்? யூதர்களும் இஸ்ரவேலர்களும் ஆணுறுப்பின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் இல்லையா? சுன்னத். இன்றைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் செய்வது போல் விருத்த சேதனம், ஆணுறுப்பின் நுனித்தோல் விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. இதென்ன? எரேமியா சொல்லுகிறார், இருதயத்து நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள், அது ஆவிக்குரிய விருத்த சேதனம். இது என்னங்க? நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால் மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். அப்பொழுது அப்படின்னா மாம்சத்தில் நீங்கள் உயிரோடு இல்லை, ஆத்மா மரித்து விட்டீர்கள். பாவ சரீரத்தை களைந்து விடுகிற நிலை எது? மரணம். நீ மறுபடி பிறந்திருந்தால் நீ சரீரத்தில் செத்திருக்க வேண்டுமே. இங்க மறுபடி பிறந்த எல்லா பயிலும் செத்த பிரேதங்களா நடந்துகிட்டு இருக்கான். பண ஆசையோடு, பேராசையோடு, பெண்ணாசையோடு, மண்ணாசையோடு. இந்த வசனத்தின்படி இவர்கள் சரீரத்தை களைந்து விட்டவர்களாக நாம் பார்க்க முடியவில்லையே. நம்மை போன்ற சாதாரண அருவருப்பான மனிதர்களாகத்தானே இருக்கிறார்கள். மறுபடி பிறந்துட்டாங்களா? நம்புறீங்களா? இங்கே சொல்லுகிறார், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். அதாங்க எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இருதயத்தின் நுனித்தோல், ஆணுறுப்பின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுவது போல் கையினால் செய்யப்படுவதல்ல, அது ஆவியினால். கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் கிறிஸ்துவுக்குள் பெற்றீர்கள். கிறிஸ்துவின் ஆவியினால், கிறிஸ்துவின் ரத்தத்தினால்,
கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளினால் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாகிய சத்திய வசனத்தினால் உங்கள் இருதயத்தில் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. உங்கள் இருதயம் மறுபடி பிறந்திருக்கிறது. உங்கள் இருதயம் ஆவிக்குரிய இருதயமாய் கிறிஸ்துவின் ஆலயமாய் மாறி இருக்கிறது. மாறிச்சா? யாருக்காவது மாறி இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா ஆலயம் கட்ட, தேவனுடைய கூடாரம் கட்ட காணிக்க கேட்க மாட்டானே, தன் இருதயத்தை கட்டுவதற்காக கேட்பான். இருதயத்தை தேவனுக்கென்று கொடுத்து விட்டவன், தேவனுக்கென்று கர்த்தருக்கென்று இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி மறுபடி பிறந்தவன். அவனுடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறதே. உனக்கிட்ட தேவாலயம் கட்ட காணிக்க கேட்கிறான், ஆசரிப்பு கூடாரம் கட்ட கேட்கிறான், ஜப கோபுரம் கட்ட கேட்கிறான், மருத்துவமனை கட்ட கேட்கிறான், காஸ்மோபாலிட்டன் மருத்துவமனை கட்ட காணிக்க கேட்கிறான். ரட்சிக்கப்பட்டவனா? மறுபடி பிறந்தவனா? சிரிப்பு வருதுங்க. எவ்வளவு கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியம் என்ற பெயரில் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே. வசனத்திற்கு பின்னாக வாருங்கள். சத்திய வசனத்தை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். சத்திய வசனமாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாய் மாறுங்கள். கிறிஸ்துவின் பரிபூரணம் எல்லாம், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிறது. அதுவே உங்களை தேவபுத்திரர்களாய் மாற்றும், தேவகுமாரர்களாய் மாற்றும், மறுபடி உங்கள் ஆத்துமாவை மறுபடி பிறக்க செய்யும், கிறிஸ்துவின் பண்பியல்புகளை உங்களுக்குள்ளே கொண்டு வரும் என்று சொல்லி நான் யோவான் 1 அதிகாரம் 17 வசனத்திற்கு வருகிறேன். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. எப்பொழுது? மோசே எழுதி கொடுத்த 5 ஆகமங்கள் யாத்திராகம புத்தகத்திலே இருக்கிறது. உங்கள் வேதாகமத்தை யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்திற்கு, யாத்திராகமம் 34 அதிகாரம் 32 வசனத்திற்கும் திருப்புங்கள். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். எமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அதான் மோசேயின் மூலமாய், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. 32 வசனம். இருபத்தி 9 வசனம். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும், அதாவது 10 கட்டளைகள் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட, எழுதி கொடுக்கப்பட்ட 2 சாட்சி பலகைகள், கற்பலகைகளை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினால், எவர்? தேவனாகிய கர்த்தர், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவன், மகிமையின் ஒளியாயிருக்கிற தேவன், பட்சிக்கிற அக்னிக்குள்ளிருந்து மோசேயோடு பேசினபடியினால் தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பரிபூரணத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி மார்தட்டிக் கொண்டிருக்கிற மறுபடி பிறந்தவர்கள்
முழுக்கு ஸ்நானத்தையும் அந்நிய பாஷை அடையாளத்தையும் ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்று மறுபடி பிறந்து விட்டோம் என்று கொக்கரிக்கிற இந்த ஆவிக்குரிய கூட்டம் தேவனை தினந்தோறும் பார்க்கிறார்கள், முகமுகமாய் பேசுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய முகம் ஏன் பிரகாசித்திருக்கவில்லை? அப்படி என்றால் இவர்களுடைய இருதயம் விருத்தசேதனம் பண்ணப்படவில்லை, இவருடைய இருதயம் தேவனுடைய பாலயமாய் மாறவில்லை, இவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டெரிகிற ரட்சிப்பின் தீவட்டிகளாய் எரிந்து பிரகாசிக்கவில்லை. இவர்களுடைய இருதயங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. இவருடைய ரட்சிப்பின் தீவட்டி ஆகிய பாத்திரம் கொழுந்து விட்டு அக்னியாய் எரிகிற வட்சிக்கிற அக்னியாய் எரியவில்லை, எரிகிற தீவட்டியாய் மாறவில்லை. அதான உண்மை. இங்கே மோசே தேவனுடைய கட்டளைகளை பெற்றுக் கொண்டு வந்தான். 40 நாள் அவர் சமூகத்திலே இருந்து கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு பழைய உடன்படிக்கையின் பிரமாணத்தை கொடுப்பதற்காக வருகிறான். அவனுடைய முகம் பிரகாசித்திருக்கிறது. ஏங்க 40 நாள் தான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தான். தேவனை அவன் காணவில்லை, வட்சிக்கிற அக்னியைத்தான் கண்டான். அக்னிக்குள்ளிருந்து தான் கற்றுக்கொண்டான். அக்னியாய் இருக்கிற தேவன் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கிய கருங்கல் பலகைகளை கொடுத்து கொண்டு வந்தான். அவன் முகம் பிரகாசித்திருந்தது. எப்படி? சூரியனை போல. அதை கண்ட ஆரோனும் அவனோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்தார்கள். அவன் கிட்ட சேர பயந்தார்கள். ஏன்? இன்னைக்கு உங்க ஆவி அபிஷேகம் தர்ற, உங்களை மறுபடிக்கு பிறக்க கூப்பிடுற, மறுபடி பிறந்த தேவனை கிறிஸ்துவை முகமுகமாய் தினந்தோறும் பார்க்கிற, பேசுகிற, அவரோடு படுத்து உறங்குகிற, அவரோடு பால் குடிக்கிற, அவரோடு அப்பம் புசிக்கிற, அவரோடு தேங்காய் பால் குடிக்கிற, அவரோடு பரலோகம் போயிட்டு வர்ற நம்ம அண்ணாச்சிமாரு அக்காமாரு யாருக்கு முகமும் பிரகாசிக்க காணலையே? ஏன்? காரணம் என்ன? பொய்யர்கள் தானே, ஏமாற்றுகிறார்கள் தானே, வஞ்சிக்கப்பட்டவர்கள் தானே. புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, நான் பொய் சொல்லல, பரிகாசம் பண்ணல, இது சத்தியவசனம். அருமையானவர்களே, அங்கே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த வசனத்தை முடிச்சுட்டேன். நான் யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கே வர்றேன். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட போது அவனுடைய முகம் எப்படி இருந்தது பாருங்கள். இன்றும் தேவன் சொல்லாதவைகளை தேவன் சொன்னார் என்றும், சத்தியவசனம் கற்பிக்காதவைகளை சத்தியவசனம் கற்பிக்கிறது என்றும் உங்களுக்கு போதிக்கிற போது முழுக்கு ஸ்நானத்தையும் அந்நிய பாஷை அடையாளத்தையும் ஆவி அபிஷேகத்தையும் மறுபடி பிறப்பையும் வாக்கு பண்ணுகிற உங்கள் வாக்குத்தத்த பிரசங்கியார்கள் உங்களுக்கு அவைகளை சொல்லுகிற போது அவர்கள் முகங்கள் பிரகாசிக்கவில்லையே. மேடைகளிலே சுற்றிலும் அலங்கார விளக்குகளும் போக்கஸ் விளக்குகளும் 1000 வாட் 500 வாட் 1000 வாட் போக்கஸ் லைட்டுகளும் தானே அவர்கள் முகங்களை பிரகாசிக்க செய்கிறது. புரியல? எல்லாம் ரெடிமேடு. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல, அபிஷேகிக்கப்பட்டவர்களும் அல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களும் அல்ல, மறுபடி பிறந்தவர்களும் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், மறுபடி பிறந்தவனுடைய முகம் பிரகாசித்திருக்கும். ஏன்னா அவனுடைய ரட்சிப்பு ஆகிய இருதயம், ரட்சிப்பின் பாத்திரமாகிய இருதயம் எரிகிற தீவட்டியாய் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கும். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. இங்க ஒண்ணும் மறலையே இந்த உலகத்தில். அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. ஆமாங்க, தகுதியற்ற ஒளிய எரிந்து பிரகாசிக்கிற ஒளி விளக்குகளாய் மாறுவதற்கு தகுதியற்றவர்களாய் இருக்கிற பாவ அருவருப்புகளால் நிறைந்து
கரைவடிந்த வெண்கல பாத்திரங்களாய், கருத்து களிம்பேறி இருக்கிற செம்பு பாத்திரங்களாய், பொட்டரித்து பொத்தல்களாய் போன அலுமினிய பாத்திரங்களாய், துரும்பேறி பொத்து போன தகரங்களாய் மாறியிருக்கிற கிறிஸ்தவர்களே, நம்மை அவர் பிரகாசிப்பிக்கும்படியாய் நம்மை அவர் கழுவ வேண்டுமென்றால் கிறிஸ்துவின் பரிபூரணம் கிருபையாக, கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நிறைந்திருக்கிற சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட வேண்டும். அதுதான் கிருபை. கிருபையின் மேல் கிருபை அதுவே. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தின் மூலமாய் உண்டாயிற்று. அந்த ரத்தத்தை புறக்கணித்து உலகத்தின் தண்ணீரை ஏற்றுக்கொள்ளுகிற, விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற, விரும்பி முழுகிக் கொள்ளுகிற அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் பரிபூரணம் உலகத்தின் தண்ணீரின் மூலமாய் உனக்குள்ளே எப்படி வரும்? வராதே. கிருபையை புறக்கணித்து விட்டாயே. கிருபையின் மேல் கிருபையாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை, கிருபையின் ஈவு ஆகிய ரத்தத்தை புறக்கணித்து காலின் கீழ் மிதித்து விட்டாயே. உலகத்தின் தண்ணீருக்கு கொடுக்கிற மரியாதையை கூட, மதிப்பை கூட நீ கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு கொடுக்கவில்லையே. பின்னப்படி நீ கிறிஸ்துவின் பரிபூரணத்தை சொந்தமாக்குவாய், உரிமையாக்குவாய்? அருமையான கிறிஸ்தவர்களே, சத்தியமும் இயேசு கிறிஸ்துவுக்குள். ஏனெனில் அவரே சொன்னார், சத்திய வசனங்கள் எல்லாம் சத்தியமாயும் உண்மையாயும் இருக்கிறது, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். ஒருவன் தேவனை சென்று சேர வேண்டும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் என் வழியாக பயணிக்க வேண்டும் என்றார். கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக பயணிக்க வேண்டும். நானே வாசல் என்றார். அவர் வாசல் வழியாய், அவர் வழியாகத்தான் புறப்பட வேண்டும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே. தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மட்டுமே. கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிற ஜலத்தினாலும் ஆவியினாலும் தான் நீ பிறக்க வேண்டும், உலகத்தின் தண்ணீர்களால் அல்ல. கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிற, உன்னை கழுவுகிற சுத்திகரிக்கிற சுத்த ஜலத்தினாலும், கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிற கிறிஸ்துவின் ஆவியினாலும் நீ பிறப்பிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தில் ஐக்கியமாயிருக்கிற கிறிஸ்துவின் மரபணுக்களாலும் உயிரணுக்களாலும் நீ பிறப்பிக்கப்பட வேண்டும். நீ அப்பொழுது தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய். கிறிஸ்துவின் வழியாய் அவரே சத்தியமானவர், அவரை குறித்த வார்த்தைகளே சத்தியமானது, சத்திய வசனங்களே சத்தியமாயும் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அவர் சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். ஜீவனாகிய அவரே. நம்முடைய ஜீவன் அவருடைய ரத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் அவருடைய ரத்தத்தில் மறைந்திருக்கிறது. அந்த ஜீவனை நாம் பெற்று உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வழியாகத்தான் பயணிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாகத்தான் பயணிக்க வேண்டும். வேறு வழியே இல்லையே. பின் எப்படி உலகத்தின் தண்ணீர்களில் மூழ்கி நீங்கள் பரலோகம் செல்ல முடியும், மறுபடி பிறக்க முடியும், தேவபுத்திரர்களாய் மாற முடியும்? சற்று நிதானமாக யோசித்து பாருங்கள். உங்கள் மூளைக்கு வேலை கொடுங்கள். 18ஆம் வசனம். நான் செய்தியின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறேன். இந்த ஒரு வசனத்தை விவரித்துவிட்டு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம அண்ணாச்சி மாதிரி இன்னைக்கும் சொன்னேன், இப்ப கொஞ்சம் முன்னையும் சொன்னேன். தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களாம், அவரோடு பேசுகிறார்களாம், அவரோடு உணவருந்துகிறார்களாம். அதுக்கு ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், எவனுக்கு நான் ஆவியை கொடுப்பேனோ அவனோடு நான் உணவருந்துவேன், அப்பம் புசிப்பேன். அந்த வசனத்தை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் இயேசு ரத்தத்தினா இயேசு கிறிஸ்துவோடு உணவருந்துறாங்களாம். அதுக்கு மேல போய் தேங்காய் பால் கேட்டாராம் அவர் இவங்கள்ட்ட. மனிதர் புசிக்கிற அப்பத்தை கேட்டாராம். தேங்காய் பால் அப்பம். என்னெல்லாம் கதை! ஐயா, எங்க போய் நிக்க போறாங்களோ தெரியல. இங்க தேவன் வசனம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்திலேயே அந்த வசனங்களுக்கு, இவர்களுடைய புரட்டு உபதேசங்களுக்கான சவுக்கடி,
தேவன் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதி வைத்திருக்கிறான். அதைத்தான் உங்கள்ட்ட சொல்றேங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, நீங்கள் திரும்பவும் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம், அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் விடுதலை பயணம், திரு விவிலியத்தில் விடுதலை பயணம் என்ற புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்களாக இருந்தால் நீங்கள் சாதாரண பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். தேவனுடைய வார்த்தைங்க, தேவனுடைய கட்டளை. அதைத்தான் பரிசுத்த யோவான் தான் எழுதின நற்செய்தி நூலின் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கோடிட்டு காட்டுகிறார். எப்படி? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லுகிறார். அந்த வசனம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்கு. 40 நாள் 80 நாள் 2 முறை பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற தேவனுடைய சமூகத்தில், மகிமையின் ஆவியானவராகிய தேவனுடைய சமூகத்தில், மகிமையின் ஒளியானவராகிய அக்னி ஜுவாலையானவராகிய தேவனுடைய சமூகத்தில் 30, 40, 80 நாள் அமர்ந்திருந்து அவரிடத்தில் கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்பித்த அந்த மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். மோசே எழுதி வைத்திருக்கிறான், நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். புரியுதுங்களா? மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன். அவரை இன்றைய கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழகத்தில் மட்டுமல்ல, குமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற அனைத்து தேசங்களிலும் இருக்கிற கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்துவை மகிமையின் ஆவியானவராக, மகிமையின் ஒளியை தரித்திருக்கிறவராக இருக்கிற தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவாகிய மகாதேவனும் மகா பிரபுவும் மகாராஜாவும் மகா தேவனுமாயிருக்கிற ஆண்டவராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தினந்தோறும் தரிசிக்கிற பரிசுத்தவான்கள் மலிந்து கிடக்கிறார்கள். ஆனா பண ஆசை மட்டும் போகல, சம்பாதிய இச்சை மட்டும் போகல, பாதாளத்தை போல் ஆவென்று வாயை திறந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை தினந்தோறும் காண்கிறார்களாம். வேத வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு புத்தகம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை தேவ சமூகத்தில் 80 நாட்கள் கற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுத்தவன், போதித்தவன் சொல்லுகிறான். அவன் முகம் சூரியனைப் போல பிரகாசித்திருந்தது, ஜனங்கள் கண்டு பயந்தார்கள். அவன் சொல்லுகிறான், தேவன் அவனிடத்தில் பேசினதை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அவன் கண்டானா இல்லையா? கண்டாங்க. கடைசியில இந்த வார்த்தையின்படி கண்டான். தேவன் ஒரே கண்மலையிலே உச்சியிலே மோசையை அழைத்துக் கொண்டு போனார். வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்தை காண்பித்தார். காண்பித்த போது அவன் வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்தையும் கண்டான், தனக்கு கானான் தேசத்தை காண்பித்த கர்த்தரையும் கண்டான். கர்த்தருடைய சமூகத்திலே செத்தான். இந்த வசனம் அங்கே நிறைவேறியது.
நீ என் முகத்தை காணமாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. ஒரே கண்மலையிலே தேவனுடைய முகத்தை மோசே கண்டான். அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே செத்தான். அவரே அவனை அடக்கம் பண்ணினார். அவனுடைய சரீரம் பரிசுத்தமானதாய் இருந்ததால் அவரே அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணினார். மகிமையிலே இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணின தேவனே ஒலிவமலையிலே சூரியனை போல் அவருடைய முகரூபம் மாறின போது, அவர் மறுரூபமான போது, அந்த இடத்திலே அவரோடு கூட அழைக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருந்த யாக்கோபு, யோவான், பேதுரு ஆகிய 3 சீடர்களும் அந்த காட்சியை கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் முகம் ஒலிவமலையின் மேல் சூரியனை போல பிரகாசித்த போது மகிமையிலே மோசேயும் எலியாவும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறதை கண்டார்கள். அப்படியானால் தேவனுடைய சமூகத்திலே தேவனை கண்டு தேவ சமூகத்திலே மரித்த மோசே தேவனோடே பரலோகத்திற்கு சென்றிருக்கிறான். அங்கே இயேசு கிறிஸ்து மனிதனாக மறுரூப மலையிலே நின்று மறுரூபமான போது மோசேயும் எலியாவும் அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அவரோடு பேசி இருக்கிறார்கள். எதை குறித்து? சிலுவை மரணத்தை குறித்து பேசி இருக்கிறார்கள். நம்முடைய அண்ணாச்சிமார், அக்காமார் டெய்லி பார்க்கிறவங்க ராத்திரி தூக்கம் இல்லாம தகிக்கிறாங்களாம், பரலோகத்துக்கு போறாங்களாம், அங்க இடம் இல்லாம திருப்பி வராங்களாம். மோசே கானான் தேசத்தை, பூமிக்குரிய கானான் தேசத்தை கண்டான், தேவனை கண்டான், அவருடைய பாதத்திலே செத்தான், அவர் அவனை அடக்கம் பண்ணினார். ஆனால் மகிமையின் தேவனாகிய கிறிஸ்து மறுரூபமான போது அவரோடு கலந்துரையாடி கொண்டிருந்தான் மோசே, எலியா ஆகிய இருவரும். ஏனெனில் அவர்கள் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்ற சாட்சிகள். 2 ஒலிவ மரங்கள், 2 விளக்கு தண்டுகள். அவர்கள் எப்பொழுதும் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அங்கும் இருக்கிறார்கள், இங்கும் நின்றார்கள், இன்னும் வருவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையான வசனங்களை படித்து பாருங்கள். பரலோகத்திலே நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே, மோசேயும் எலியாவும். அருமையானவர்களே, நம்ம அண்ணாச்சி மாதிரி சொல்றாங்க, நம்ம அக்கா மாதிரி பரலோகத்தை கண்டவங்க, டெய்லி பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்க, டூரிஸ்ட் விசா வச்சிருக்காங்க போல இருக்கு. என்ன பரலோகத்துக்கு இங்க இருந்து கப்பல் போகுதா, ஏரோப்ளைன் போகுதா, ராக்கெட் போகுதா? நம்ம அக்கா மாதிரி அண்ணாச்சி மாதிரி போயிட்டு வர்றாங்க டெய்லி. யாரை ஏமாற்றுகிறார்கள்? அங்க இடம் இல்லை. இங்க திரும்பவும் பூமிக்கு வராங்க, டெய்லி போறாங்க வராங்க. இந்த சர்க்குலர் பஸ் ஒரு டவுனை சுத்திக்கிட்டே இருக்கும். அதுபோல பரலோகத்துக்கு போறாங்க, பூமிக்கு வராங்க, பரலோகத்துக்கு போறாங்க, பூமிக்கு வராங்க. இதையெல்லாம் நம்புகிறீர்கள்? சரி, நம்பிட்டு போங்க, நான் என்ன பண்ணேன்? அருமையானவர்களே, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஆம், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் யார்? நான் அதையும் உங்களுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சுட்டிக்காட்டியிருப்பேன், இப்பொழுதும் சுட்டிக்காட்டுகிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே அறிவாக இருக்கிறார், அவரே ஞானமாக இருக்கிறார், அவரே புத்தியாக இருக்கிறார். தேவனை அறிகிற அறிவாகிய ஞானம்
கிறிஸ்துவுக்குள்ளே பரிபூரணமாயிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்று. அருமையானவர்களே, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் என்று பரிசுத்த யோவான் எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த பவுல் இதே வார்த்தைகளை எடுத்து போதிக்கிறார். எங்கே? கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரையான வசனங்களிலே. திரும்பவும் எங்கள் கொலோசேயர் 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை வாசித்து விட்டு விடுகிறேன். அங்கே இருக்கு. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள், அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருடைய இரத்தத்தினாலே, அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். 15ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் அதரிசனமான, ஒருவரும் ஒரு காலம் காணக்கூடாத, கண்டிராத தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. மோசேயிடத்திலே தேவன் சொன்னார், நீ என்னை கண்டு நீ உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, காண முடியாது. மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று தேவாதி தேவனாக இருக்கிறார், மகாதேவனாக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார், மகாராஜாவாக இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார், மகா கர்த்தராக இருக்கிறார். அவரை அவரும் காண முடியாது. நம்ம அண்ணாச்சிமாரு அக்காமாரு எல்லாம் டெய்லி காண்கிறாங்க. யாரை காண்கிறார்கள் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ள வேண்டும். அதை நானா சொல்றதும் நல்லா இருக்காது. அருமையானவர்களே, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அதரிசனமானவர் என்றால் ஒருவராலும் ஒரு காலம் காணக்கூடாத, கண்டிராத தேவன், காண முடியாத தேவன். அவருடைய தற்சுரூபம், அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் தேவனை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. சீடர்கள் கண்டார்கள், அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். அதனால் எழுதியிருக்கிறார்கள், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சர்வ சிருஷ்டினா வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர், வானாதி வானங்களிலும் வான மண்டலங்களிலும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும், பூமியிலும் சமுத்திரத்திலும் பாதாளத்திலும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சர்வ சிருஷ்டிகளுக்கும் முந்தின பேரானவர் யார்? ஆதி முதல் பிதாவாகிய தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தவர், அவரோடு இருந்தவர், அவராயிருந்தவர், அவருடைய வார்த்தையாயிருந்தவர். அவர்தான் இதை நமக்கு தெரியப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் எப்படி இருப்பார் என்பதை அவர் தம்மை மற்றவர்கள் கண்டுகொள்வது நிமித்தமாய் பிதாவாகிய தேவனை காணலாம் என்றார். மாம்சமாய் அவர் வாழ்ந்தபோது அநேகர் கண்டார்கள், உயிர்த்தெழுந்த போதும் அநேகர் கண்டார்கள். ஆனால் மகிமையிலே பிரகாசித்த பிற்பாடு யாரும் காணவில்லை. யோவான் கண்டிருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே, அவன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறவரை கண்டேன், கண்டபோது நான் அவரை செத்தவனை போல் அவருடைய பாதத்திலே விழுந்தேன். பரிசுத்த யோவான் எழுதுகிறான். அவன் கண்டானாம், கண்டபோது செத்தவனை போல விழுந்தானாம். அப்ப தேவனை கண்டவன் சாக வேண்டும், அப்படித்தானே? தேவனை கண்டான், அவன் செத்தான், ஆவியிலே உயிரோடு இருக்கிறான். அதனால்தான் அவனை குறித்து பேதுருவினிடத்திலே சொன்னார் ஆண்டவர், அதை இங்கே நிறைவேற்றினார். மாம்சத்தில் கொல்லுவதற்கு அந்தியோகசும் எப்பிபானசும் நீரோ எல்லாம் ரோம பேரரசர்கள் எரிகிற கொதிக்கிற எண்ணெய் சட்டியில எல்லாம் போட்டு வறுத்து பார்த்தாங்க யோவானை.
கொல்ல முடியல. ஏன்? அவன் பத்மதேவுக்கு நாடு கடத்தப்பட்டான். அங்கே தேவனை கண்டான். செத்தவனை போல அவருடைய முகத்திலே, அவருடைய பாதப்படியிலே விழுந்தான். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டான். பேதுருவினிடத்திலே அவர் சொன்னார், நான் வரும் வழியிலும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னா அவருடைய மகிமையின் வருகையிலே யோவான் பூமியிலே மனிதனாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பத்மதீவு காட்சியிலே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி வசனத்திலே சொல்லுகிறார், நீ மீண்டும் ஒருமுறை பூமியிலே சகல ராஜாக்களுக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் சகல பாசைக்காரருக்கும் சகல ஜாதி மக்கள் இனங்களுக்கும் நீ மீண்டும் ஒரு முறை, திரும்பவும் ஒரு முறை கடைசி நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அந்த நாட்கள் இன்னும் வரவில்லை. அவன் வருவான். அவன் பூமியிலே இருக்கிறான், சாகவில்லை, ஆவியிலே உயிரோடு இருக்கிறான். அவனோடு ஐக்கியமாவதற்கு எந்த ஒரு மனிதன் தகுதி உள்ளவனாய் இருக்கிறானோ அவனோடு அவனுடைய ஆன்மா ஐக்கியமாகி மர்ஜாகிவிடும். அவன் கிறிஸ்துவின் முன்னோடியாக இருப்பான். இரண்டாம் வருகையிலே சபையை எடுத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவராக வருகிற போது, பணியை முடித்து அவர் எடுத்துக்கொண்டு சபையை எடுத்துக்கொண்டு போகிற போது, அவருடைய வழிகாட்டியாக, அவருக்கு முன்னோடியாக சபையை அவருக்கென்று ஆயத்தப்படுத்துகிறவனாக இருப்பான். அன்பான சகோதரனே, இங்க நிறைய அண்ணாச்சிமார் இந்த காரியங்களை குறித்து கடிதம் மூலம், போஸ்ட் கார்டு மூலம் நிறைய எங்கிட்ட பேசினாங்க. ஒரு காலகட்டத்தில் தன்னை யோவான் என்று காட்டிக் கொண்டவர்கள் அநேகர், இன்று பிரபல கள்ளத்தீர்க்க தரிசிகள், பேரெல்லாம் சொல்ல விரும்பல, 1,46,000 சேனையை உண்டாக்குகிற யுத்த சேனை, கர்த்தருடைய யுத்த சேனையை உருவாக்கிறவர்கள். இதெல்லாம் பரலோகம் போய் சேராது, அது வேற கதை. ஆனால் யோவான் கர்த்தருடைய மகிமையின் தேவனாகிய கர்த்தரை மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக இருந்தவர். அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தான். நம்ம அண்ணாச்சிமாரு, அக்காமாரு, பரலோகவாசிகள் எல்லாம், பூலோகவாசிகள் எல்லாம் பரலோகவாசிகளாக தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, மகிமையின் தேவனாகிய கிறிஸ்துவை முகமுகமாய் தினந்தோறும் பார்க்கிறார்கள். உல்லாச பயணம் போகிறார்கள், திரும்ப மறுபடி வருகிறார்கள். யாரை பார்க்கிறாங்களோ அந்த கிறிஸ்துவை காண்கிறார்கள், வேற இல்லை. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், சகலமும் எல்லாம் அவருக்குள் நினைந்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையாக இருக்கிறார். கிறிஸ்துவே சரீரமாகி சபையாகிய சரீரத்திற்கு தலையாக இருக்கிறார். அவருடைய சரீரமே சபையாக இருக்கிறது. அதுவே பூமிக்குரிய மணவாட்டி சபை. இன்றைய சபை மணவாட்டி சபை அல்ல, இது அந்தி கிறிஸ்துவின் சபையாக மாறி இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில அங்கத்தினர்களாய் மாற விரும்பினால் கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கியமாகுங்கள். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். சபையாகிய எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்குள் ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் மணவாட்டியாகிய தம்முடைய சரீரமாகிய சபையை எடுத்துக் கொள்ளுகிற போது அதன் அங்கங்களாய் அங்கத்தினர்களாய் மாறுகிற அன்பான விசுவாசிகளே, கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே அங்கமாக்கப்படுகிறவர்களே, அவரோடு ஐக்கியமாவீர்கள். அவர் உங்களை எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனை சொந்தமாக்கிக் கொள்ளுகிற பரலோகவாசிகளாய் உங்களை மாற்றுவார். அப்படி மாற விரும்புகிறீர்கள் என்றால்
கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளோடும் கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தோடும் ஐக்கியமாயிருங்கள். அவைகளை கற்பிக்கிற சத்திய வசனங்களோடு ஐக்கியமாயிருங்கள். சத்தியமானவராகிய கிறிஸ்துவோடு ஐக்கியமாகுங்கள். சத்தியமாயிருக்கிற சத்திய ஆவியானவராயிருக்கிற கிறிஸ்து உங்களிலே வாசம் பண்ண உங்கள் இதயங்களை திறந்து கொடுங்கள். யோவான் 1:18 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஆம், அவரே பிதாவாகவும் நித்திய பிதாவாகவும் இருக்கிறார். சமாதான கர்த்தராகவும் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கிறார். ஆகவே சத்தியமானவராகவும் இருக்கிறார். ஒரே மெய் தேவனாகவும் ஒன்றான மெய் தேவனாகவும் இருக்கிறார். அவரையே, அவர் சிலுவைகளை சிந்தின இரத்தத்தையே நம்புங்கள், விசுவாசியுங்கள். அதுவே சத்தியமும் கிருபையுமாய், கிருபையின் மேல் கிருபையாய், கிறிஸ்துவின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்திலே ஐக்கியமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நீங்கள் ஐக்கியமானால் கிறிஸ்துவின் பரிபூரணமெல்லாம் உங்களுக்குள் ஐக்கியமாயிருக்கும். கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருங்கள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனங்களின் வழியாக உங்கள் இருதயங்களிலே பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென்.